இது 2026 ஏப்ரல் 27 முதல் மே 3 வரையிலான துலா ராசிக்கான உங்களின் விரைவான ஜோதிடச் சுருக்கம். இந்த வாரம் உங்க உறவுகள், முதலீடுகள் அப்புறம் வேலையில எப்படி உறுதியான எல்லைகளை வகுக்கலான்னு நாம பார்க்க போறோம். முதலாவதாக, உறவுகள்ல தெளிவும் கட்டுப்பாடுகளை உடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். சுக்கிரனும் யுரேனஸும் சேர்றதால உங்களுக்கு எது சரி எது தப்புங்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்க. அதே சமயம் சூரியன் மற்றும் புளூட்டோவோட மோதலால உங்களை கட்டுப்படுத்துற நச்சுத்தன்மையான உறவுகள்ல இருந்து வெளியே வர இதுதான் சரியான நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற சில உறவுகள் உங்க ஆற்றலை உறிஞ்சிற ஒரு பழுதான பேட்டரி மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்போ கண்டிப்பா இந்த கிரக மாற்றங்கள் அதிலிருந்து உங்களை நிச்சயமா வெளியே கொண்டு வரும். இரண்டாவதாக, இதே எச்சரிக்கை உணர்வு உங்க பண விஷயத்திலையும் ரொம்பவே தேவை. மே 1ஆம் தேதி விருச்சிக ராசியில வர பௌர்ணமி ஆடம்பரமா செலவு செய்யணும்னு உங்க ஆசையை நல்லாவே தூண்டும். ஆனா புளூட்டோவும் சூரியனும் இருக்கிற நிலையில அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செஞ்சிடாதீங்க. அந்த ஆடம்பர பொருள் உங்களுக்கு உண்மையிலே தேவையாதானா இல்ல சும்மா ஒரு ஆசைக்காகவான உங்களையே கேட்டுக்கோங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்றாட செலவுக்கும் எதிர்கால சேமிப்புக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலையை உருவாக்குங்க. இறுதியாக, உங்க நிதியை சரியா கையாள வேலையிலையும் கூடுதல் கவனம் வேணும். 10ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதால வேலையில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனா புதனின் குறுக்கீடால உங்களால முடியாத விஷயங்களுக்கு ஓவரா வாக்குறுதி கொடுக்கறத கண்டிப்பா தவிர்க்கணும். அதோட சனியோட தாக்கத்தால உங்க நிம்மதியை கெடுக்கிறவங்க கிட்ட உறுதியான எல்லைகளை வகுக்கிறது ரொம்பவே கட்டாயம். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு ஃபயர்வால் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க மன ஆற்றலை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஃபயர்வால் போட்டு செயல்படுறது ரொம்ப அவசியம். சுருக்கமா சொன்னால், இந்த வாரம் உணர்ச்சிவசப்பட்ட முடிவுகளை தவிர்த்துட்டு உங்க உறவுகள், செலவுகள் மற்றும் வேலையில தெளிவான எல்லைகளை வகுத்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாகும்.